வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ சிங்கப்பூரில் இந்த பயங்கரவாதத்துக்கு இடமே கிடையாதுங்க. அப்சல்யூட்லி நோ. இந்த பயங்கரவாத சிந்தனை கூட யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அதுக்கான விளைவுகளும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இப்போது இன்றைக்கி ஒரு கேஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செய்தி கொடுத்துருக்காங்க. அதாவது ஐஎஸ்டின்னு சொல்லுவோம், இன்டர்னல் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட். இதுக்கு முன்னால் ஒரு 3 கேஸும் ஒரு 2 டேஸ் முன்னால் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட் கேஸ் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மியான்மார் நாட்டுக்காரருங்க, 23 வயசு தான் ஆகுது, பேர் குறிப்பிடல அவங்க. அவர் சிங்கப்பூரில் பிஆராக இருக்கார், சில ஆண்டுகளாக பிஆராக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் அந்த தீவிரவாத சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டுட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஊடகங்கள்லாம் பார்த்துருக்காரு, சமூக ஊடகங்கள்லாம் பார்த்து அதில் சில போஸ்டிங்கெல்லாம் பண்ணியிருக்காரு. இதை ஐஎஸ்டி ரொம்ப மாதமாக ட்ராக் பண்ணியிருக்கு இவரை பற்றி. ஸோ இப்போ ரீசெண்டாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனுக்கு, அதாவது வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு, அமைப்புக்கு டொனேஷன் மாதிரி பணம் அனுப்பியிருக்காரு. ஒரு சின்ன அமௌண்ட் தான், $72 $73 அனுப்பிச்சிருக்காரு. 90+ சிங் டாலர் வரும், அதுதான் அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் இவருடைய குறி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பணம் இந்த காசாவில் இருக்கிற இஸ்லாமிய, அதாவது பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு இந்த காசு உதவும். யாரோ கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவருடைய நிலைப்பாடு என்னென்னா, அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான நிலைப்பாடும் இவருடையது. அதனால தான் அவர் இந்த தீவிரவாத போக்கை அவர் கடைப்பிடிக்கிறாரு. ஸோ காசாவில் இருக்கிற பாலஸ்தீனியர்களுக்கு நம்ம ஒரு தொல்லை கொடுக்கணும், அவங்கள அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ரீதியில் ஒரு சிந்தனை பண்ணியிருக்காரு. அதுக்கு ஏதுவாக யாரோ நாங்கள் காசாவில் அந்த சில மிலிட்ரி எக்யூப்மெண்ட்லாம் வாங்க போகிறோம், அதுக்கு பணம் கலெக்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவர் டொனேஷன் பண்ணியிருக்காரு. $92 சிங்கப்பூர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இது எப்படியோ தெரிஞ்சு போச்சு, கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு போய், ஐஎஸ்டிக்கு தெரிஞ்சு போய், அவங்க கவுண்டர் செக்லாம் பண்ணி இவர் அந்த ஆர்கனைசேஷனுக்கு தான் இதை ஃபர்தர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி இப்போ நாளைக்கு, அதாவது 29th ஜூலை 2026 தான் இவருக்கு ஹியரிங் நடக்கிறது கோர்ட்டில். ஸோ இவர் இப்போ பிஆராக இருக்கார். இவர் பண்ண குற்றம் மிகப்பெரிய குற்றம். அதாவது பயங்கரவாத செயல் பண்ணுறதோ, இல்லை அது செயல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது தயார் நிலையில் இருக்கிறதோ, இல்லை செயல் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஆதரவு கொடுக்கறதோ, இல்லை சமூக ஊடகங்களில் இந்த பயங்கரவாத அமைப்புகள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏதாவது ஆதரவாக பதிவுகள் போடுறதோ எல்லாமே குற்றம். ஸோ இவர் மேலே ஆல்மோஸ்ட் குற்றம் நிரூபணம் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். இவர் சொல்லலாம், நான் என்னங்க சின்ன அமௌண்ட் தானே, $90+ தானேங்களாம். இங்கே அமௌண்ட் கணக்கு இல்லை, உங்களுடைய இன்டென்ஷன் தான் கணக்கு. அதுதான் பார்க்குறாங்க கவர்மெண்ட்டில். நீங்கள் $90 கொடுத்துருந்தாலும் சரி, $9 million கொடுத்துருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே பனிஷ்மெண்ட் தான். இந்த பயங்கரவாதத்துக்கான பனிஷ்மெண்ட் $5 லட்சம் வரைக்கும் ஃபைன் போடலாம், 10 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கலாம். ஸோ இவர் பிஆராக இருக்கிறதுனால அநேகமாக இவருடைய பிஆர் போயிடும், கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்கு 2 ரீசன் சொல்லலாம். ஒன்று இந்த பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக செயல்பட்டாருன்னு சொல்லிடலாம். இன்னொன்று இதனால் அவர் கன்விக்ட் ஆகிடுவார். கண்டிப்பாக கோர்ட்டில் போச்சுன்னா கன்விக்ட் பண்ணி ஜெயில் பண்ணுறோம். ஸோ இஸ் அ கன்விக்டட் கிரிமினல். அந்த மாதிரி ஆனாலும் பிஆர் போயிடும். ஸோ எனிஹவ் இஸ் கோயிங் டு லூஸ் பிஆர். அண்ட் சிறை தண்டனை எவ்வளோக்கு, 10 வருஷம், மேக்ஸிமம் 2 வருஷம் 3 வருஷம் கூட கொடுக்கலாம். அது முடிஞ்ச உடனே வண்டி ஏற்றி அனுப்பிச்சிடுவாங்க. இதுதான் இவருடைய கதை. அதுக்கப்புறம் இன்னொரு 3 பேருடைய கதை இருக்குங்க. இதுதான் ரொம்ப ஒரு வயத்தறிச்சலாக இருக்கும். அதாவது இதில் 2 நபர் ரொம்ப சின்ன வயசுங்க. ஒருத்தருக்கு 14 வயசு, ஒருத்தருக்கு 15 வயசு, இன்னொருத்தருக்கு 19 வயசு. ஸோ இந்த 14 வயசுக்காரர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிறாரு. இப்போ இந்த மேட்டர் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது திரு கா சண்முகம்னு, அவர் தான் ஹோம் மினிஸ்டர் கம் லா மினிஸ்டர். அவர் தான் இதெல்லாம் ட்ராக் பண்ணுறாரு. இது இந்த ஐஎஸ்டி எல்லாம் அவர் தான் ஓவர்சீ பண்ணுறாரு. இந்த 14 வயசு பையனை பற்றி அவர் விரிவாக சொல்லியிருக்காரு. The youngest, 14-year-old boy, Sec 2,
radicalized by what we call composite violent extremism, COVE. This was through online first-person shooter games, on Roblox, and consuming violent content online. And he wanted to conduct mass casualty stabbing attack at his secondary school. And he wanted to use a knife from home. He wrote out, quite advanced, he wrote out a 21-page attack manifesto. It set out attack plans, choice of weapons, attack targets, non-Muslim teachers and students in his school. Quite serious and quite advanced in his plans. He was going to live stream his attack, pledge allegiance to ISIS, and then take his own life. He was arrested just weeks before the June school holidays because he had planned to attack during the. ஸோ இந்த மாதிரி சிறு வயசில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன ஆகுதுன்னா, அவங்க ஆன்லைனில் போய் தான் எல்லா மெட்டீரியலும் கேதர் பண்ணுறாங்க. அதன் மூலம் அவங்களுடைய மைண்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுது. ஸோ அதுக்கு சக்கம்ப் ஆகிடுறாங்க. அவங்க சொல்கிற அந்த இதுக்கெல்லாம் அட்ராக்ஷன் தானே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உன் மதத்தை காப்பாற்றணும், நம்ம தான் ரூல் பண்ணோம், அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணோன்னே இவங்க அதுக்கு ஒரு மாதிரி சரண்டர் ஆகிடுறாங்க. அந்த மாதிரி தான் ஆயிருக்கு இவருக்கும். இன்னொரு நபரும் ஒரு 15 வயசு தான் அவருக்கு. அவரும் பள்ளிக்கூடத்துலாம் படிக்கிறார், செகண்டரி ஸ்கூலில். அவரும் இந்த மாதிரி ஆன்லைனில் போய் இந்த மாதிரி ஐஎஸ்ஐஎஸ் பற்றி எல்லாம் பார்த்து அவங்களுடைய கொள்கையெல்லாம் உள்வாங்கி அதுக்கு ஒரு மாதிரி சரண்டர் ஆகிட்டு, நான் என் உயிரையே கொடுப்பேன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிருக்காரு அவரும். ஸோ அவரையும் இப்போது கைது பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க 2 பேருமே ரொம்ப சீரியஸான கேஸ் இது. ஜஸ்ட்டு ஒரு மாதிரி கவுன்சிலிங் கொடுத்து விட்டுற மாட்டாங்க, கைது பண்ணி வச்சுப்பாங்க. ஏன்னா இந்த முதல் ஆள் 14 வயசு பையன் ஆல்மோஸ்ட் கேரி அவுட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டாராம். லாஸ்ட் எ ஃபியூ வீக்ஸ் பிஃபோர் தி ஆக்ட் தே ஹவ் அரெஸ்டட் ஹிம். ஸோ அவரும் ஒரு 21 பேஜுக்கு ஏதோ இதெல்லாம் எழுதி வச்சுருக்காராம். ஒரு எப்படி அந்த ஷீட்லாம் எழுதுவாங்க இல்லையா, இந்த தீசிஸ் சப்மிட் பண்ணுவாங்களே பிஹெச்டிக்கு, அது மாதிரி எழுதி வச்சுருக்காரு, ஹவு டு டூங்கிற மாதிரி. அதெல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த 15 வயசு பையனும் இந்த மாதிரி இஸ்லாமிக் கேலிஃபேட்டை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், உலகத்தில் வேறு எந்த மதங்களும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ரீதியில் போயிருக்காரு. இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பை ஃபாரின் ஃபோர்ஸஸ். அவர் பாவம் சின்ன பையன், அவருக்கு யார் என்ன சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவம், என்ன ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை போல இருக்குது. அதனால் அவர் இந்த மாதிரி ஒரு இதுக்கு போயிட்டார். 3வது ஆள் அவருக்கு 19 வயசாகுது. ஸோ இஸ் நாட் அ மைனர், 18க்கு கீழே இல்லை, 19 ஆகுது. அதனால் அவருடைய பேரை ரிவீல் பண்ணியிருக்காங்க அரசாங்கத்தில். டான் ஜூன் சி அப்படின்னு பேர். டான் ஜூன் சி அதான் அவருடைய பேர். 19 வயசாகுது அவருக்கு. அவர் கன்வெர்ட் ஆகியிருக்கார் இஸ்லாத்துக்கு. 2022 இஸ்லாத்துக்கு மதம் மாறியிருக்கார். ப்ராப்ளி அவர் சைனீஸில் எந்த மதத்தில் இருந்தாருன்னு தெரியல. ஸோ he has converted to இஸ்லாம். 2022 அவர் கொஞ்சம் ரேடிகலைஸ் ஆகிட்டாராம். இந்த மாதிரி ப்ராபகண்டாலாம் பார்த்து, ஆன்லைன் ப்ராபகண்டாலாம் பார்த்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காராம் அவர். இஸ்லாம் தான் இருக்கணும் உலகத்தில், வேறு எந்த நம்பிக்கைகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்காராம் அவர். அவருக்கு என்னென்னா, இந்த அரசாங்கத்தில் இந்த சிங்கப்பூர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அதை அட்டாக் பண்ணணும், அவங்கள கொல்லணும். எப்படின்னு தெரில, கொல்லணும் அவர் பிளான் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த செம்பவாங்கில் ஒரு ஏர்பேஸ் இருக்குது, அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் கொல்லணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு. அதை கத்தியால் குத்துற மாதிரி தான். ஏன்னா இங்கே கன் கண்ட்ரோல் ரொம்ப அதிகம். இந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா முதல்ல திங்க் பண்ணாங்க எப்படியாவது நம்ம கன்னு ப்ரொக்யூர் பண்ணி சுற்றுலான்னு பார்த்தாங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். சிங்கப்பூரில் கன்னு கல்ச்சரே கிடையாது இங்கே. அதே மாதிரி அந்த 14 வயசு பையனும் அந்த வெடி மருந்து தயாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆன்லைனில் போய் செக் பண்ணியிருக்காரு எல்லாம். இதெல்லாமே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க லேப்டாப் அதெல்லாம் பார்த்து. ஸோ அந்த மாதிரி அந்த பையனுக்கு அந்த அளவு மெச்சூரிட்டி இல்லை. ஸோ எப்படி அதை அசம்பிள் பண்ணோம், அதை வீட்டில் வச்சு பண்ண முடியுமா, அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் அந்த பையன் என்ன பண்ணிட்டாரு, கத்தியை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைனல் டெசிஷனுக்கு வந்துட்டார். அதேமாதிரி இந்த 19 வயசு நபரும் அந்த மாதிரி கத்தியை வச்சு குத்திடலாம் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ செம்பவாங் ஏர்பேஸ் அந்த ஸ்டாஃப், ஏன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இவங்க அந்த செக்யூலர்னு சொல்கிறாங்க இல்லையா,
அது வந்து அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. செக்யூலர், அந்த மாதிரி செக்யூலர் கவர்மெண்ட்டில் யாராவது ஒர்க் பண்ணால் அவங்க வந்து கொல்லப்பட வேண்டியவங்க அப்படிங்கிறார். அது வந்து இஸ்லாமிக் கவர்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணணும். தெர் இஸ் நோ சச் திங் அ செக்யூலர் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கை வச்சுருக்காரு. அதனால் அந்த மாதிரி இருக்கிற ஆட்களை கொல்லணும் அப்படின்னு வச்சுருக்காரு அவர். அப்புறம் வந்து இந்த ஷியைட் முஸ்லீம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் கொல்லணும்னு அப்படின்னு ஒரு 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 கொள்கையை வச்சுருக்காரு. அது என்ன அடிப்படைன்னு தெரியல, ஷியைட் முஸ்லீம்ஸை. அது தவிர வந்து இந்த நான் முஸ்லீம்ஸ் எல்லாரையும் கொண்டுடணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருந்திருக்கார் அவர். அதுக்கப்புறம் வந்து இந்த எல்ஜிபிடின்னு சொல்லுவோம். இது வந்து இந்த 2-3 பேர், இந்த 4 பேரில் 2-3 பேர் இதை கொள்கையாக வச்சுருக்காங்க. அதான் எல்ஜிபிடினா லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸெக்சுவல், குயர். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்நார்மல் பர்சனாலிட்டிஸ். அதாவது நார்மலாக இருக்கிற ஒரு ஆண் பெண் அந்த மாதிரி ஒரு இது கிடையாது அவங்களுக்கு. கொஞ்சம் மாற்றி மாற்றி இருக்கும், பால் உணர்வு அவங்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து மனுஷர்களே கிடையாது, இவங்க வந்து வாழறதுக்கு தகுதி கிடையாது, இவங்க வந்து கொல்லப்பட வேண்டியவங்க அப்படின்ட்டு இந்த நபரும் 19 வயசு நபரும் அந்த மாதிரி தான் அவர் எண்ணம் வச்சுருக்காரு. அதே மாதிரி தான் இந்த மற்ற 14 வயசு 15 வயசு பையங்களும் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த மியான்மார்காரர் சொன்னோம் இல்லையா, பிஆர், அவரும் வந்து இந்த எல்ஜிபிடியை குறி வைக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு. அதை தவிர அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வேடிக்கையாக இருக்குது நமக்கு. அதாவது யூரோப்பு அந்த மாதிரி கண்ட்ரீஸில் இந்த இம்மிகிரண்ட்ஸ் எல்லாம் வராங்க இல்லையா, இம்மிகிரண்ட்ஸ் அதாவது வெளிநாட்டிலேருந்து வேலை செய்ய வராங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து கொல்லணும் அப்படின்னு ஒரு மாதிரி ரைட் விங் வியூஸ் வச்சுருக்காரு அவர். ஸோ இப்போ இவரே வந்து மியான்மர்லேருந்து இம்மிகிரண்ட்டாக வந்திருக்காரு, சிங்கப்பூருக்கு வந்து பிஆராக இருக்கார். இவர் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இம்மிகிரண்ட்ஸாக வர்றவங்களை அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிறாரு. ஸோ இதனுடைய லாஜிக் நமக்கு புரியல, அதனால் அவர்கிட்டே விட்டுருவோம் நம்ம. ஸோ இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி திரு சண்முகம் தான் ரொம்ப கீனாக இதை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு, வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப ஒரு அதே நேரம் அவர் சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. அது மாதிரி இந்த மாதிரி ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு எண்ணத்தை யாருமே வந்து டெவலப் பண்ணக்கூடாது. ஏதோ இந்த மாதிரி செயல்கள் பண்ணுறாங்க, அது வந்து ரொம்ப ஒரு சிறு மைனாரிட்டி தான் பண்ணுறாங்க அவங்களில். அதனால் நம்ம வந்து யாருமே வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தை வந்து ஒரு தவறாக பேசக்கூடாது, நீங்கள் அந்த மாதிரி பேசினா ஒன்றும் பெனிஃபிட் கிடையாது அப்படின்னு சொல்லி எக்ஸலண்ட்டான வியூஸ் கொடுத்துருக்காரு அவர். So you ostracize or you look at the Malay community with fear and suspicion. What happens? Is that going to make Singapore a better place? Is it going to make it a safer place? Since the 9/11 attacks in 2001, 25 years, quarter of a century, that sort of thing has happened in some countries abroad where the Muslim population is looked at with suspicion and fear. Has it made them safer? Has it made them a better place? For 25 years, our mantra has been, and we have been successful in telling people, those who want to do you harm are a very small extremist minority. The majority are law-abiding Singaporeans. They are the same as us, and you don't draw artificial lines. இந்த மாதிரி ஒரு சிங்கப்பூர் மாதிரி ஒரு சின்ன கண்ட்ரியில் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கலேன், ரொம்ப மோசமான விளைவுகளை கொடுக்கும். ஏன்னா கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் 12 வருஷமாக பார்த்தீங்கன்னா எவ்ரி நவ் அண்ட் தென் இந்த மாதிரி ஆளுங்க வந்து பிடிபடுவாங்க. ஸோ கவர்மெண்ட் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கும். வாட்ச் பண்ணிட்டு எவ்ரி இயர் ஆர் எவ்ரி 9 மந்த்ஸுக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இவர் அரெஸ்டடு, அவர் இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் 2 பங்களாதேஷ் ஊழியர்களுக்கு வந்து அவங்க ஏதோ போஸ்ட் பண்ணாங்க சோஷியல் மீடியாவில், அதனால் அவங்க ஒர்க் பர்மிட்டையே கேன்சல் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க, திரும்ப வர முடியாதபடி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் வந்து கவர்மெண்ட் வந்து இதை சக்சீட் ஆகணும், இதை த்வாட் பண்ணுறதுல, அதாவது இந்த முறியடிக்கிறதுல அவங்க சக்ஸஸ் ஆகணும். அப்போ தான் வந்து சேஃப்டி இஸ் என்ஷூர்ட் ஃபார் த கண்ட்ரி. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதாவது இது முக்கால்வாசி இதில் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் மாட்டினதே பார்த்திங்கன்னா 2-3 பேர் இந்த கூட இருந்தவங்க தான் டிப் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இவர் போகிற போக்கு சரியில்லை, வேறு மாதிரி சிந்தனை பண்ணுறாரு அப்படின்னு. இது வந்து பொதுவாக எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்குங்க. அதாவது ஆஃபீஸாக இருக்கட்டும், கூட வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை நண்பர்கள் வட்டமாக இருக்கட்டும், இல்லை சொந்தக்காரங்களே கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு ஆள் அப்சர்வ் பண்ணணும்.
ஏதாவது அப்நார்மாலிட்டி தெரிஞ்சதுன்னா உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணுறது பெட்டர் பிஃபோர் இட் இஸ் டூ லேட். சிலதெல்லாம் டெல்டேல் சைன்ஸாக தெரியும். அதாவது இந்த மாதிரி பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, கலகலப்பாக இருக்கிறவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அமைதியாக இருப்பாங்க, யார் கூடயும் பேச மாட்டாங்க, ஒரு சிரிக்க மாட்டாங்க, கத்தி பேச மாட்டாங்க, ஒரு மாதிரி ரிசர்வ்டாக ஆகிடுவாங்க. ஸோ இதுவே வந்து இட்ஸ் எ இண்டிகேஷன், ஏதோ சம்திங் சேஞ்ச் இஸ் ஹேப்பனிங் இன் ஹிம், இன் இஸ் மென்டாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிகேஷன் தான். ஸோ இந்த மாதிரி நமக்கு நடுவில் இருக்கிறவங்க எல்லோரும் நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஏதாவது வித்தியாசமாக தெரிஞ்சதுனாக்க we can politely talk to him or to his parents, அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி எதுவுமே சரிப்பட்டு வரலன்னா we can inform the government. ஸோ வர இருந்த ஆபத்தை வந்து தடுத்து விட்டதுனால ஐஎஸ்டிக்கு நம்ம வந்து தேங்க் பண்ணணும். அதான் நம்ம செய்யக்கூடிய ஒரே செயல். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.